வணக்கம் மக்களே, பாருங்கள். இதுதான் வந்து மட்டுன்னா எப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கு 1000 தூண்டி. இந்த சூட மீன், பேர்ச்சாலை இதெல்லாம் வெட்டி அதில் கோர்த்து வச்சு ஒரு வளத்துக்கு 5000 தூண்டி கொண்டு போவாங்க. கொண்டு போய் நைட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா, விடிய காலைல 3 மணிக்கு போவாங்க. மறுநாள் காலையில் 12-1 மணிக்கு வருவாங்க. இந்த மாதிரி தான் பாக்ஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு போனது. நம்மளும் அவங்களோட 2 மாதமாக ஒன்றும் ஃபிஷிங் நம்மளுக்கு ஒன்றும் இது பண்ணலை, வீடியோ கிடைக்கல. அதான் சரி அவங்களோட ஒரு ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறையா இது பண்ணி போட்டிருக்கேன். தண்ணிகளெல்லாம் வந்து பாருங்கள். சரியாக 3 மணி காலையில் நான் அவரோட ஒன்றா தான் அங்கே கடைக்காரிலே படுத்து கிடந்தேன். முதல்ல வந்து 2 வரலாம் தள்ளியாச்சு. கடைசி மணி 3 மணி ஆச்சு. பாருங்கள் எல்லாம் எத்தனை பேர் தள்ளுறாங்கன்ட்டு. ஒரு 10-12 பேர் இன்னும் ஒரு 4 வருஷத்தில் உள்ள ஆட்கள்லாம் தள்ளிட்டு ஒரு வெள்ளத்தில் ஏறி அப்படியே போய் நைட்டில் வந்து கடலில் வந்து அப்படியே மாறிக்கிறது. பாருங்கள் எப்படி தள்ளுறாங்க பாருங்கள். காலையில் சரியான பனியாக இருந்துச்சு. அந்த பனிலையும் பாருங்கள் எப்படி தொழில் போகிறாங்க. ரொம்ப கஷ்டமான இது. உண்மையிலே ஃபிஷிங் தொழில் வந்து ரொம்ப ஒரு இதான இதுதான். உண்மையிலே நம்மலாம் வந்து என்னமோ நினைக்கிறோம் கடலில் இருந்து. உண்மையிலே அந்த கடலுக்கு போனால் தான் தெரியுது அதோட கஷ்டங்கள்லாம். நம்ம வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம போடுற வீடியோலாம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்ம பார்க்குற வீடியோக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோ போட்டு கலவரது போட்டு பாருங்கள். பட்டா பகல் மாதிரி செல்லி பட்டா பகல் மாதிரி தான் இருக்கு. நம்ம கயிறு தொட்டா கூட இந்த பாக்கு போட்டுக்கப்பா. அதுக்கப்புறம் வீடியோ எந்த பொருளை போடணும் பண்ணுவீங்க பக்கம். அதான் அவன் யோசனையாக போய் மண்ணெல்லாம் கொடுத்து இவங்க தானே பறக்குது. ஒரு போயாவும் ஒரு இதுமா ஒரு குண்டு வச்சுதான் பாக்ஸ். சரி இல்லையா பாக்ஸ் உட்கார சொல்றேன். யார பாக்ஸ் அடிச்சு போயிட்டே இருக்குமாமா. கணக்கா போட்டு கணக்கா போட்டுவா போயிட்டு உங்கதான் பூனை குடிக்கிற மாதிரி ராஜா விழுந்துடாது. அவன் பழக்கம்தான். சிங்கப்பூர்ல பரோட்டா மாஸ்டர் இல்லையா, அது உட்கார்ந்து எடுத்தாரு. ரொம்ப வேகமா வராது, ஸ்லோவா இருக்கு. இப்போ டிரைவர் எடுக்கணும்லப்பா. பிடிக்க முடியாது. பெரிய குருசு ஊர்ல நாலுல தான் போட்டு வரோம். அப்படியே கணக்கு பண்ணி போட்டு காற்றா போற கயிறா. அவன் என்ன சொன்னா பிடிக்காதீங்க, பத்தத்துல இருந்தா விட்டுன்னு சொல்றான். ஆமா, அது வேகமா போனா பிடிக்க கூடாதுல. நான் தெத்திலையா நீ அதை பார்க்கண்டா. நான் சாச்சா செல்ல பத்தி நான் கண்டுபிடிச்சிட்டேன். கயிறு இவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே வச்சு சாச்சா இதெல்லாம் வீடியோ எடுக்க கூடாது. கயிறு கோப்பு சந்திர வரிவு was a bit.
சரிச்சா உள்ள போய் கொடுக்குது அந்த வாக்கினே நான் போயாங்க அப்படியே வந்துட்டே என்ன எடையோ மயிரோ அதை பிடிச்சி இழுத்து வச்சு தாய்க்கிறேன் வா நீ வா சரியா 25,000 வந்து போயிட்டு ஒரு தெத்தலுக்கும் ஒரு கொப்பு கணக்குப்படி வகையில நமக்கு இந்த இது சரியான லைஃப் எதுக்கு கயிறு இழக்கிறதுனால எடுக்க முடியாது இப்படி மட்டை இழக்கிறது தான் எடுக்கவே இல்லையே பொடி மட்டை இழக்கிறது இழுத்து வெளியே போடுங்க வெளியே விட்டுட்டியா யூடியூப் முடியலையா எது நம்ம எடுத்ததுலாம் இல்லை இப்போ எடுக்கிறோம் நாளைக்கு தான் போய் ரெடி பண்ணணும் முதல்ல விட்டுச்சாச்சா ஒன்று எடுத்து சாச்சா இது ஒரு சுச்சிரிக்கே சைலண்ட் சுச்சா நெட்டா கிடைக்குங்க நெட்டு கிடைக்காது என்ன இல்ல இங்க எடுத்துக்கிட்டு நாளைக்கு போய் இது இந்த நெட்டு கிடைக்குமே நெட்டு கிடைக்குதா வர அடிச்சிட்டேன் கிடைக்கல கிடைக்கலையா ஆமா அவர் போயாங்க வர வந்துட்டா அனுப்பி என்னதா ஏலே எல்லாரையும் ஐயோ நல்லா இருக்கு இந்த பாரு நம்ம போவோம் எப்ப உள்ள வந்து காலம் போய் அங்கே போயிடுச்சுப்பா 20,000 கேமரா எடுத்து வச்சிருக்கியா நீ முன்னாடி தெரியுதா இல்லையா பார்த்தியா இல்லையா நீ தெரிவா முன்னாடி தெரியுதா போட்டோ வாங்கினேன் ஆப்பா அதை தொட்டானே ஆனா இதில் அது இந்த மூட்டில் போயிடும் ஃப்ளைட் மூட் மாதிரி தண்ணிக்குள்ள வைப்போம் அவ சொல்லுவாங்க மீன் வந்தா என்ன என்ன மீன் பேத்தையா பேத்தா முள்ளு பேத்தா அது அங்கேயே காட்டுறான்ல மீனெல்லாம் தூக்கத்துல உனக்கு காட்ட நீ எடுத்து நீ கைத்த உள்ள வச்சுட்டே வா கயிறு விளையாடிக்கணும் பாரு கயிறு வெளியதான் வட்டத்தை கழுவ முடிக்கலப்பா யாரு அலசி விட முடிக்கல பாரு வருதா ஆன் பண்ணிதான் மீனகளி இவர்தான் இன்னைக்கு எங்க கேப்டன் துணி கையில அடிச்சது அது 2 துணி இழுத்தா என்ன செய்யும் ஒரு 3 துணி கொடுத்தா புற துணி அடிக்கதானே செய்யும் மீன் வேற தெரியுதா இல்ல மீன் இருந்தா சொல்லி இது அவனை பிடிச்சவங்களை அலைக்கு எடி அதுக்கு இந்த பாக்ஸ் இந்த போறவா கிட்ட இந்த மீன் போட்டோ எடுங்க இந்த மீன் புடி அழகா பாரு இந்த வேலை மீன் அழகா தான் இருக்கு என்ன மீன் சொல்லலாமா தெரியும் போட்டோ எடுத்து வைங்க
வெலை மீன். உங்களுக்கு அந்தோனி மாமாவுக்கு இவனுக்கு தூக்கிப்பா நல்லா அப்படி காட்டு. காலில் விழுந்துடாமே. ஓகே நிலைக்கு வேணாலும் சொல்லுவீங்க கழிச்சு. காட்டுக்க வேண்டாம். கரும்பி கையில தாங்க கொஞ்சம் கை மேல பிடிக்க பாம்பா லாங்கு வெட்டி காடி போட்டே இல்லை அழகு ஓட்டுறாது கைக்கு பொறுத்து முடி நீ கிலோ ஒன்று கிடக்கலையா அவன் அவங்ககிட்ட தான் கொடுக்கல சித்தப்பு சாணி அடிதான். நீ போவாது நீ விட்டு என்ன தெரியுதா அது இதுல இருந்தேன்னு ஆப்பணும் வா நீங்க எடுங்க என்ன தெரியுது பாம்பையா இதான் கடல் பாம்பு. ஆன்லயே வச்சுக்கோ ஆன்லாம் இருக்கு. இறங்க போய் அவ்வளோத்தையும் ஆளுக்கு ஒரு செல்லுக்கு அனுப்பினப்பா. அப்பா செல் நம்பர் இருக்குல்ல கடலுக்கு போயிருந்த வீடியோ சொல்லி போட்டு ஆமா எங்களுக்கு பின்னோடு பார்த்துக்கணும். அனுப்பவா போறோம். நம்ம செல்லுல ஸ்டேட்டஸ் யாரு பாப்பா? நம்ம சொந்தக்காரன் தானே பாப்பா. நீ உன் இடத்துல எடுத்துட்டே வேற இதையும் தந்துடுறான். ஏன் அப்பவுமே சொல்லியிருந்தேனா கைக்கு என்ன ஆப் ஆயிட்டு மொத்தமே 2 நிமிஷம் வீடியோ எடுத்திருக்கீங்க. என்ன ஏச்சா 2 நிமிஷம் வீடியோ எடுத்திருக்கீங்க. நைட் எடுத்தது இருக்கியா? அது செல்லு அதுக்கு எப்படி போச்சு பேட்டரி சார்ஜர் 100% இருக்கு. அந்த அளவுக்கு 2 வேலை மீன் தான். கெட்டது வராது இல்லையா? கெட்ட வர்றதை போட்டுறாது. நீ தான் கத்திய உங்ககிட்டயே வச்சுட்டு சுத்துறியே இதுக்கு. வீடியோ வரலதுக்கு இருக்கு நீ அது கத்திட்டு சுதா சூப்பரா இது பண்ணிட்டு இருப்பான். சுதா மிஷின் அடிக்க மாட்டேன். சுதா நாட்டு தைக்கணும். சின்னதா சுதா அன்னைக்கு ஒரு நாள் பங்கு வாங்க மாட்டாங்க. ஆமா கிளம்புங்க. ஆமா டீப்பு வந்துட்டா கயிறு பள்ளத்தில் இறங்குவான். கோயில பருமையில வந்து டக்குன்னு கழிச்சு விடு. 2 3 வருது. தெளிவா அப்படி பழிச்சு சாணி ஆட்டி. மீன் வருதா?
ஃபுல்லா இதே எடுத்துக்கிட்டு கூட ஆமாம் அவனுக்கு நீ தின்னீங்களே ஒரு மீன். அது எம்புதான். அப்படும் வராது. நான் சின்ன எங்க கைத்த பூரா சீரியல் போட்டு இது எடுப்பானா பாக்ஸ் பாக்ஸ் அதில் கிடக்கிறதுலே அதான் மீன் எவனா அரிச்சிட்டான் சாணி அடிதான் சேர்த்தா நமக்கு. இல்ல குப்பம் அதை வாங்கி வீடியோ செடியா சாச்சா அது தொழில் நடக்கிற நேரம் 2 உயிர் போயிடுச்சு எங்கள் ஊர் புயல். என்ன வந்தான் வேட்டை இதே தான் இன்னைக்கு இவனுக்கு உரிச்சு கொடுக்கும். வெறி வேட்டை சூப்பரா இருக்கும். உனக்கு உரிச்சு தரேன், நான் சொன்ன மாதிரி கொண்டு போய் சாப்பிடு. சுக்காஜன் காச்சா. இது என்ன மீன் சொல்லு? அடி அடி நீ போய் எனக்கே தெரியல இந்த மீன் பேரு. செம்மீன் தான் இது. செம்மீன் செம்மீன். காவு செம்மீன். இது பேர்னா மரநாய். ஓடுகரை. ஓடுகரை. ஓடுகரையா? ஒரு கட்டம் புலி. இது பேரு இது பேரு நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டா புலி. போலீஸ்காரன் போலீஸ்காரன். இது தாவு செம்மி. சுத்துதுன்னா வேற லெவல்ல இருக்கு. தண்ணிக்குள்ளா குட்டி சொல்லு. இந்த மாதிரி அவன்கிட்ட கொடுங்க, அவன்கிட்ட கொடுங்க. நீங்களே வா. அவன்கிட்ட கொடுங்க. தண்ணிக்குள்ள முக்குங்க. இப்படிதான் வைக்கணும். அவன்கிட்ட கொடுங்க சொல்றேன். மிளக்குந்தானே. இதே வீடியோ இருக்கு. தண்ணியில் போடு. காட்டணும்டா. காட்டி தண்ணியில் போடணும். வேற சம்பாதிக்கு பாதி வீடியோ பாரசுகார ஆட்டு விளம்பின்ல இன்னொரு ரகம் இருக்கு. உஸ்மி கோரியா விளம்பின்னு சொல்லுவாங்க. ஏ மாமா சீலை கடிச்ச விளம்பி. சொல்லு. எங்க மீனை சீலா கடிச்சிட்டு போயிட்டு பாதி. உயிரோட வரல இப்படி யார உயிரோட வணக்கம் கைராத்து சேர்க்கிறது எப்படி சேர்ப்பேன்? அதுக்கு தனியாக அது இருக்கு சாப்பிடுவாரு. தானா சேர்ந்துருமோ அது தூக்கி சோப்பு மீன் எடுத்து சொல்லி என்ன மீன்? 2 கிலோ 2 கிலோ இது வெளிநாட்டில் அப்படிங்களா? அது புளி மச்சான். தம்பா மரக்கலவா தானே. போட்டோ எனக்கு இப்படி பள்ளத்துக்கு ஸ்டிக்கர் அது விட்டான். இல்லை அதான் விஷமி. ஆ இதான் விஷமி. இது காட்டுறா பார்த்தோன்னு இல்லை நின்று. வெளியேறன்னு சொல்லிக்கிறான். காட்டி அதான் விஷமி. அடிச்ச ம் சாபம் இதான் விஷ மீன். குத்துனா 1 மணி நேரத்துல ஸ்பாட் ஆகும் தோலை. இது வெட்டில கேட்குறேன். யாரு வல்லத்துக்கு ஆட்டி கூட பண்ணி எங்கே வந்தானா அன்னைக்கு நல்லா இருந்திருக்குமே இது 8 மணி தானே. நல்லா இருந்தா சாப்பிடுறது இது பாறை
ஆமாம் சரியாக தான் நான் போன வர ஒன்று தெரியுமா உள்ள இந்த போய் தான் கடைக்கு பாரா இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் தான் வருது. எதில் ஆடுது சாணி அடி பண்ணா மாமா, சாணி அடிதான் மாமா. கீழே போகிறத இறங்கி எழுந்திரிச்சுன்னு சரியான அழகு கதிச்சுடை சொல்லுவாப்பா என்ன பாம்புன்னு சொல்லாரு. இதை கட்டு விரிய கண்ணாடி இப்படியே சொல்லு. இது வந்து கடல் கட்டு விரியன். நீ சொல்லுவாப்பா அப்படியா? இல்ல ரெக்கார்ட் பண்றியா? கடல் கட்டு விரியும் பாம்பு. கடலை கடிச்சா உடனே மரதள்ளி மூக்கொலி ரத்தம் வந்து காதவழி ரத்தம் வந்து செத்து போயிடுவாங்க. அவரே அப்படி பேசும்போது அப்படி இடையில சொல்றீங்க என்ன ராஜா? பாப்பா நீ உட்காரு பாப்பா. நீ கடிச்சிடாத சீ அடிச்சிடாத நீ பாப்பா. கீழே உட்காரல. அது கீழே நாக்கு போய் பாம்புடா மாதிரி இருக்கு. வெட்டாது வெட்டு விட்டா விட்டு கை தேங்கிற கொண்டாப்போம் கொண்டா கை தான் கிளவுஸ் போட்டு இங்கே பிடிக்க கூடாது. மொக்கால ஓடி நான் சுத்தி பிடிச்சிருக்கேன். கைட்டில் பிடிக்கிறான். நீ கோமாக்கணும் புரு வெட்டி விடப்பா. சரியான விஷம்பா. 5 நயா பைசாக்கு வராது. தண்ணியில் விடப்பா அது செத்துருவா போய் 3 தண்ணிக்குள்ளா கூட்டி சொல்லு. இந்த மாதிரி வந்து அவன்கிட்ட கொடுங்க அவன்கிட்ட கொடுங்க தண்ணிக்குள்ள முக்குங்க இப்படிதான் வைக்கணும். அவன்கிட்ட கொடுங்க சொல்றேன். மிளக்குந்தானே இதே வீடியோ இருக்கு. தண்ணியில் போடு காட்டணும்டா. காட்டி தண்ணியில போடணும். சம்பாதிக்கு பாதி வீடியோ பாரசுகார